கேட்கிறாங்க. இது மாதிரி நீ உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, நீ சொல்லிவிட்டிய அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, இது நான் சொல்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்பாக்காதா, இது யாரு உங்களுக்கு சொன்னா? நீங்க சொன்ன செய்தியை நான் வேற ஆள்கிட்ட சொல்லிட்டேங்கிற செய்தியை உங்களுக்கு சொன்னது யாருன்னு அந்த அம்மா கேட்குது, ஆதாரம் கேட்குது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நப்ப அனியல் அலீமுல் ஹபீர், யாவற்றையும் அறிந்தவன், உள்ளத்தில் உள்ளதையும் அறிந்தவன் இருக்கிறான, அவன் தான் எனக்கு சொன்னான். யார் மனுஷன்லாம் சொல்லல, உங்ககிட்ட சொன்ன ஒரு செய்தியை நீ வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லி இருக்கிற அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும் பொழுது, குர்ஆன்ல வருது, கதை இல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபி அவர்கள் மனைவி இடத்திலே ஒரு செய்தியை ரகசியமாக கூறினார்கள், அவரோ அந்த செய்தியை வெளிப்படுத்தி விட்டார். வெளிப்படுத்திய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து அதை பற்றி அவரிடத்தில் கேட்கிறார்கள். அந்த அம்மா கேட்குது, உங்களுக்கு சொன்னது யாருன்னு சொல்லி, என் இறைவன் தான் எனக்கு சொன்னான். 66 அத்தியாயத்தில் 3வது வசனம். நான் என்ன கேட்கிறேன், இந்த அம்மா இந்நாட்டை சொன்னிச்சு அண்ணன் வேற சொன்னான், அல்லாஹ் சொன்னா எங்க இருக்கனது? குர்ஆன் இருக்கணும்ல, அவங்க வாதப்படி குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ் இருந்து வந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றாரு அந்த செய்தி குர்ஆன் தான் இருக்கணும், அது குர்ஆன் மட்டும்தான் அதுல இருந்து வரும், வேற செய்தியை வராதுல. அவங்க வாதம் அப்படித்தானே சிலருடைய வாதம். அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் மட்டும்தான் வரும், வேறு வகையான வகியோ வேறு விதமான செய்தியோ இறை தூதர்களுக்கு வராது, கிடைக்காது என்று வாதிட்டார்களேயானால், எனக்கு அல்லாஹ் தான் சொன்னான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கணும், நபியே உன் மனைவி அம்பலப்படுத்தி விட்டார் அப்படின்னு வசனம் இருக்கணும். அப்பதான் நபிகளால் தெரிய முடியும், உன்னுடைய மனைவி இந்த செய்தியை 4 பேருக்கு சொல்லிவிட்டார்னு குர்ஆன்ல எந்த வசனமும் இல்லை. ஆனால் நபிகள்லாம் என்ன சொல்றாங்க, நப்ப அனி அல் அலீமு அல் கபீர், எனக்கு இறைவன் எனக்கு சொல்லி தந்து விட்டான் அப்படின்றாங்க. அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது, இறைவன் எனக்கு சொல்லி தந்தான் என்று குர்ஆன்ல இருக்குது. அப்ப சொல்லி தந்த அந்த வாசனை குர்ஆன்ல இல்ல, ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான், குர்ஆன் வழியா இல்லாம, ஜிப்ரீல் வழியா இல்லாம. அப்ப நபிமார்களுடைய இதயங்களில் குர்ஆன் ஜிப்ரீல் வானவர் வழியாக வர்ற செய்தி அல்லாமல் அவனா நேரடியாக போடுகிற செய்திகளும் உள்ளன. அதுதான் சொல்ல வர்றான். ஒரு குர்ஆன் மட்டும்தான் வஹி மட்டும், வஹியை தான் ஏத்துக்கிறேன், வஹி அது மட்டும் உங்களுக்கு யார் சொன்னா? வஹி என்பது குர்ஆன் மட்டும் என்று உங்களுக்கு சொன்னது யாரு? குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹி இருக்கிறது என்பதற்கு இந்த வசனமும் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, 89வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஸ்ரின், ஃபஜ்ரின் மீது ஆணையாக, ஃபஜ்ர்னா தெரியும், தொழுகை ஒரு நேரம் தெரியும். 10 இரவுகள் மீது ஆணையாக, எந்த 10 இரவு? 10 இரவின் மீது ஆணையாக எந்த 10 இரவுன்னு 365 நாள் இருக்கு, 355 நாள் இருக்குது, எந்த 10 இரவு யாருக்கும் சொல்லலாது. ஆனா இதுல என்ன சட்டம் இருக்குன்னு வேணா காட்டுவாங்க, ஏதோ ஒரு 10 இரவு இருந்து போய் அமலுக்கு இருக்குன்னு வேணா காட்டாங்க. இருந்தாலும் 10 இரவு என்னன்னு விளக்கம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் தெரிய முடியும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் தெரிந்து கொள்ள முடியும். துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்களும் சிறப்புக்குரிய நாட்கள் சொன்னதை வச்சு அதன் மீது அல்லாஹ் சட்டை நீரான தெரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் தேவை இருக்கிறது. இது ஒண்ணாச்சு. அதுக்கப்புறம் நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நபிக்கு இந்த வேதத்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த வேதத்தோட சேர்த்து வேற வேற வார்த்தைகளையும் சேர்த்து இணைச்சு சொல்றான். கிதாபையும் இதையும் கொடுத்தோம், கிதாபையும் அதையும் கொடுத்தோம், கிதாபையும் அதையும் கொடுத்தோம். ஹிக்மத்தை சொல்லலாம், ஏற்கனவே சொல்லியாச்சு, ஹிக்மத்தை கொடுத்தோம், ஹுக்கும கொடுத்தோம்னு சொல்லியாச்சு. அது அல்லாமல் கிதாபு ஹிக்மத்து ஹுக்கும மாதிரியே வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இது ஒரு வெயிட்டான வசனம். 40வது அத்தியாயம் காஃபிர். 70வது வசனம், அல்லதீன கஸ்ஸபூ பில் கிதாபி, யார் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ, வேதத்தை நிராகரிக்கிறார்களோ, வபிமா அர்சல்னா பிஹி ருசுலனா, எதை கொடுத்து நம்முடைய தூதர்களை அனுப்பினோமோ அதையும் நிராகரிக்கிறார்களோ, வேதத்தை நிராகரிக்கிறார்களோ. வேதத்தை நிராகரிச்சது நிராகரிக்கல, வேதம் நல்லா கொடுத்தான். அப்புறம் என்ன வேதத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்திருந்தான்னு சொன்னா வேதத்தை நிராகரிக்கிறார்கள் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யார் வேதத்தையும் நிராகரிக்கிறார்களோ, மேலும் வபிமா அர்சல்னா பிஹி ருசுலனா, நமது தூதர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்து அனுப்பினோமோ அதையும் நிராகரிக்கிறார்களோ, ஃபஸௌஃப யஅலமூன், விளைவை பின்னர் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பாயிண்ட் என்ன தெரியுமா, அல்லாஹ் கொடுத்து அனுப்புனேன்னு சொல்றானே, வேதத்தையும் கொடுத்து அனுப்புன, எதை கொடுத்து அனுப்ப வேண்டுமோ அதையும் கொடுத்து அனுப்புனேங்கிறான். எதை கொடுத்து அனுப்ப வேண்டுமோ, இதே அந்த வார்த்தை வேஸ்டா? அல்லாஹ்ட்ட ஒரு சொல்லு ஒரு எழுத்து வேஸ்ட் பண்ணுவானா? அல்லாஹ் வேதத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது வேற ஒண்ணுமே கொடுக்கல இருந்தால் இது வேஸ்ட். இந்த வார்த்தை சொல்ல மாட்டான்.
வேதத்தோடு சேர்த்து இன்னொன்றையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் தூதர்களுக்கு. அதான் விளக்கம்ங்கிறோம், அதான் ஹதீஸ்ங்கிறோம், அதான் ஹிக்மத்துங்கிறோம், அதான் ஹுக்கும்ங்கிறோம். அதாவது வழங்குது. அதே மாதிரி 42வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுல்லதி அன்ஸலல் கிதாப், அல்லாஹுதான் இந்த வேதத்தை இறக்கினான், பில் ஹக்கி, சத்தியத்துடன் இறக்கினான், ஒல் மீசான், நன்மை தீமை எடை போடும் தராசையும் இறக்கினான், மீசானையும் இறக்கினாங்கிறான். இந்த மீசான் தான் நம்ம பொருளை இறக்கிற போடுற தராசுன்னு இறங்கிட முடியாது. ஏன்னு கேட்டா அதை இறை தூதர்கள் கூட சம்பந்தப்படுத்த வேண்டியது, அது பொதுவாக அது உள்ளது. அப்ப அல்லாஹ் வேதத்தை இறக்கினான், மீசானையும் இறக்கினாங்கிறான். மீசான என்ன? இது நன்மை இது தீமை எடை போடுறது. மீசானுக்கு அர்த்தம் தராசு எடை போடுறது. இந்த இடத்துல என்ன எடை போடுறதுன்னா நன்மையை தீமை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவுரைகள். அந்த மீசானையும் இறக்கணும்னு சொல்றான். தூதர்களுக்கு கித்தாபையும் இறக்கணும், மீசானை இறக்கணும். ரெண்டை வச்சுதான் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். 5வது அத்தியாயத்தில் இந்த மீசானை இறக்கணும்ங்கிறது இதுல கூட உங்களுக்கு 42:17 விட 57:25 இன்னும் கொஞ்சம் வெயிட்டாவே இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, லக்கது அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நமது தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளோடு அற்புதங்களோடு அனுப்பினோம். அன்சல்னா மாஹுமுல் கிதாப், அவர்களோடு கிதாபையும் ஒல் மீசான், மீசானையும் இறக்கினோம். லி யகூமன் நாஸு பில் கிஸ்த், மக்கள் நீதியோடு நிலைநிறுத்துவதற்காக நடத்துவதற்காக அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம், மீசானையும் கொடுத்தோம், அற்புதங்களையும் கொடுத்தோம். மீசான் அற்புதங்களோடு சொல்லக்கூடாது, அற்புதம் தனியா சொல்லிவிட்டான். அற்புதங்களையும் கொடுத்தோம், வேதத்தையும் கொடுத்தோம், மீசானையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி 57:25 அல்லாஹ் சொல்றான். வேதத்தோடு சேர்த்து இன்னொன்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அஹ்லல் கிதாப், வேதமுடைய மக்களே, கஜ்ஜாக்கும் ரசூலுனா, நமது தூதர் உங்களிடத்தில் வந்துவிட்டார். யுபையினு லக்கும் கஸீரம் மிம்மா துஹ்முன மினல் கிதாப், வேதத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களே அவற்றில் பெரும்பாலானவற்றை அம்பலப்படுத்த வந்துவிட்டார். நீங்கள் மறைச்சதை எல்லாம் அம்பலப்படுத்துவதற்கு வந்துவிட்டார். யஃபு அன் கஸீர், பலவற்றை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்ய வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் முபீன், அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வந்துவிட்டது நூறுன், ஒளி வந்துவிட்டது, வ கிதாபுன் முபீன், தெளிவான வேதமும் வந்துவிட்டது. வேதம் மட்டுமே வந்திருந்தா வேதம் போதும், அது சொன்னால் அடங்கிடும். வேதமும் வந்துவிட்டது, ஒளியும் உங்களுக்கு வந்துவிட்டது, பிரகாசம் வந்துவிட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வேதத்தோடு சேர்த்து அதுக்கு வெளிச்சமாக, நூறுண்ட வெளிச்சம் தான் அர்த்தம். வேதத்திற்கு விளக்கத்தை வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அந்த வேதத்திற்கு விளக்கமாக அமைந்த வெளிச்சம் இருக்குதா, அதைத்தான் அல்லாஹ் நூறுங்கிற வார்த்தையை கொண்டு இந்த இடத்துல யூஸ் பண்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 184வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பொய்யின் கஸபூக, நபியே உம்மை அவர்கள் நிராகரிப்பார்களானால், பக்கது குர்ரிப ருசுலும் மின் கபலிக்க, உமக்கு முன்னர் பல தூதர்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள், புதுசு இல்ல. உன்னை மறுக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படாத, உனக்கு முந்தைய இப்படித்தான் எல்லாத்துக்கும் நடந்துச்சு. அப்புறம் எல்லாம் சொல்றான், ஜாவு, அவர்கள் கொண்டு வந்தார்கள், வில் பையினாத்தி, அற்புதங்களை, தெளிவான அற்புதங்களை நினைஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள். அற்புதங்களை மட்டும் கொண்டு வரல, ஒரு சுபுரி, ஏத்தையும், ஒரு கிதாபி, வேதத்தையும், ஜுபுரையும் கொண்டு வந்தார்கள், உல் கிதாபில் முனீர், ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லா தூதர்களுமே கிதாபையும் கொண்டு வந்தாங்க, ஜுபுரையும் கொண்டு வந்தாங்க. கிதாபுனாலும் வேதம் தான், ஜுபுருண்டாலும் ஏடு தான். அது இன்னொரு விளக்கம், இன்னொரு வகையான விளக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஏடுங்கிற பேரை கொண்டு சொல்லி காட்டுறான். எழுதியா கொண்டு வந்தாங்கன்னு கேட்கக்கூடாது, குர்ஆனை எழுதி கொண்டு வரப்படல அப்படின்னு அல்லாஹ் கிதாபுங்கிறான். குர்ஆனை எழுதியா கொண்டாந்து அல்லாஹ் கொடுத்தா, எழுதி தரல, வாசிக்கத்தான் செஞ்சாரு ஜிப்ரீல் அதை கூட அல்லாஹ் கிதாபு ஏடுன்னு தான் சொல்றான். ஏடுன்னு கூட புஸ்தகமாக கொடுத்தாங்கன்னு கேட்டக்கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் எல்லாம் புஸ்தகமா இருந்துச்சுன்னா, குர்ஆனும் புஸ்தகமா இல்ல, நம்மளாம் ஆக்கிட்டோம். பின்னாடி புஸ்தகமா ஆனது பின்னாடி செஞ்ச வேலை, வந்தது புஸ்தகமா வரல. ஜிப்ரீல் கொண்டு வந்தாரு, புஸ்தகமா கொண்டு வந்தாரு, இக்குறன்னு சொன்னாரு, நம்ம எழுதிக்கிட்டோம். நபிகள் நாயகம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. குல்வல்லாஹதுன்னு சொன்னார் அவரு, எழுதுல இங்க நம்ம எழுதிக்கிட்டோம். அப்ப நான் அது வார்த்தையாகத்தான், ஓசை வடிவாகத்தான், ஒளி வடிவமாகத்தான் அது வந்துச்சு. அதே மாதிரி தான் இறைத்துவர்களுடைய விளக்கமும் ஒளி வடிவமா இருந்தாலும் அதை ஏடுன்னு சொல்லலாம். அப்ப நபிமார்கள் நினைச்சாங்க, வேதத்தையும் கொண்டு வந்தாங்க, ஏத்தையும் கொண்டு வந்தார்கள். ரெண்டு ஏன் சொல்லணும், வேஸ்டா இல்ல, ஒரு நம்ம சொல்லுவாங்க அப்படி. நம்ம பேனாவையும் கொண்டு வந்தார்கள், எழுதுகோலையும் கொண்டு வந்தார்கள், சிரிப்பீங்க. நல்லா தானே பேனான்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டுக்கு
நான் சொல்றேன் பேனாவையும் தந்தேன் எழுதுகோலையும் தந்தேன் இதே சொல்றேன். ஏன்னா ஒண்ணு தந்துட்டு ரெண்டு பேனா தானே எழுதுகோல் தந்த ரெண்டையும் சொல்றேன் கேட்பா இல்லையா? நம்மளே ஒரு வார்த்தையை வேஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேஸ்டா ஒரு வார்த்தையை ஒரு சொல்ல யூஸ் பண்ணுவானா? அப்படி யோசிச்சு பார்க்கணும். இதே மாதிரியான கருத்தை 35, 25 சொல்றான் அல்ல. 3:184 சொல்ற மாதிரியே ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத்தி வபில் ஸுப்ரி வல் கிதாபில் முனீர் அப்படிங்கிற வாசகத்தை 3வது அத்தியாயம் 184லையும் பார்க்கலாம், 35வது அத்தியாயம் 25வது வசனத்திலையும் பார்க்கலாம். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது ஆத்தைனா மூசல் கிதாப, மூசாவுக்கு கிதாபை கொடுத்த